கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய உண்மை தலைமுறையாக இருக்கிறது. நம்மை நடத்தி கொண்டே செல்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அவருடைய பாதையெல்லாம் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சந்ததிகளின் தேவன் அவரே நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். இந்த பாடலின் பல்லவியை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு கர்த்தர் அவர். அந்த துதிகளில் வாசம் பண்ணுகிறவர். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். எல்லைசூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே. எல்லைசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. எல்லைசூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே. எல்லைசூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே. நம்முடைய துதிகளுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். ஆமென். அல்லேலூயா. நம்மை பலவானாய் மாற்றுகிறவர். ஆமென். எல்லா சத்துருக்களுக்கு மேலாக நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எந்த காரியத்தில் மரித்து போயிருந்தாலும் நாம் பிழைத்து அதில் வெற்றி பெறுவோம். ஆமென். சில காரியங்கள் நடைபெறவே முடியாது, இந்த காரியங்கள் நடக்காது என்று சொல்லி அசம்பந்தமாக இருக்கலாம். சில ஃபைல் மூவ் ஆகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஆண்டவர் அதை உயிர் பெறச் செய்வார், சரியாக நடக்க செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், நாம் கவனிக்க வேண்டியது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய வசனங்கள் எல்லாம் வீணாய் போயிருக்கும். அவர் சொன்னபடியே அவர் இந்த பூமிக்கு வந்தார். தீர்க்க தரிசனமாய் தீர்க்கதரிசிகள் உரைத்ததின்படியே வந்தார். அது மாத்திரமல்ல, தாம் சொன்னபடியே அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் பின்பாகத்தான் இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பது இந்த உலக வரலாற்றில் தோன்றியது. எத்தனையோ பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். இயேசுவை போன்று எத்தனையோ பெரிய மத தலைவர்கள் தோன்றியிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இந்த பூமிக்குரியதாய் மாத்திரம் இருந்தது. அவருடைய வாழ்க்கை நித்தியத்திற்குரியதாய் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் தான் சொன்னார், நான் உயிர்த்தெழுவேன், நான் மறுபடியும் திரும்ப வருவேன், அப்பொழுது உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். தன்னுடைய மாம்ச சரீரத்தில் வந்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்து சென்றிருக்கிறார். இதை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கண்களும் பார்த்திருக்கின்றன. இதுதான் வரலாற்றின் உண்மை. இதை யாரும் அழிக்க முடியாது, இதை பிரித்துவிட முடியாது. ஆகவே தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வரலாற்றின் தேவன், தலைமுறைகளின் தேவன். ஆகவே தான் அவரை நாம் எப்பொழுதும் ஆராதிக்கிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், ஆமென், இஸ்ரவேலின் மகிமையவர் என்று சொல்லி அவரை பாடி ஆராதிக்கிறோம். நீங்களும்
அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மரித்து போய் கிடக்கின்ற காரியங்கள், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியாய் நடக்க செய்வார். எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து வெற்றியான வாழ்வை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நாம் அவருடைய பிள்ளைகளாய் அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும் பொழுது நமக்குள்ளாக அவருடைய ஜீவன் இருக்கின்றது. அவர் நம்ம எப்பொழுதும் ஆசீர்வதித்து நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். இந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலவானாய் நீர் மாற்றி விட்டீரப்பா. நீர் இந்த உலகத்திலே வந்து எங்களை ரட்சித்து தம்முடைய இரத்தத்தினாலே எங்களுடைய காயங்களை கழுவி சுத்தமாக்கி மறுபடியும் நீர் உயிர்த்தெழுந்து ஆண்டவரே மீண்டும் எங்களை அழைத்து செல்ல போகிறீரே. இந்த நல்ல நம்பிக்கைக்காக, இந்த உறவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான வருகையை எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. ஆமென். தாவீதின் குமாரனே, இஸ்ரவேலின் ராஜாவாகி எங்கள் தேவனே, நீர் சீக்கிரம் வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். அதற்கு முன்பதாக எங்கள் தேசத்திலே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. சுவிசேஷம் எங்கும் சொல்லப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாவதாக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.